பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம் எல்லா விசுவாசிகளுக்குமானது. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மாம்சமான சரீரத்தை கொண்ட உங்கள் மீதும் என் மீதும் நிறைவாய் கொண்டு வருகிறவர். எல்லா சரீரங்கள் மீதும் அவர் என்ன பண்ணுகிறவர்? கொண்டு வருகிறவர். அந்த சரீரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்டு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அந்த எல்லா மாம்சமான சரீரங்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா என்ன பண்ண போகிறார்? ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான வாழ்க்கை போல, உலக பிரகாரமா நீங்க பாக்குறது போல இவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், அவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், அப்படியானவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், இப்படியானவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம் அப்படின்னு கிடையாது. எல்லோர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? ஊற்ற போகிறார். அவர் பேக்ரவுண்ட் பார்க்கிற தெய்வம் கிடையாது, அவங்க படிச்சிருக்கிறியான்னு பார்க்கிற தெய்வம் கிடையாது, அவர் ஜாதி பார்க்கிற ஆள் கிடையாது, மொழி பார்க்கிற ஆள் கிடையாது, இனம் பார்க்கிற ஆள் கிடையாது. எல்லோர் மீதும் மாம்சமான சரீரமாகிய எல்லோர் மீதும் அவர் இறங்க போகிறார். எல்லோருக்கும் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுகிறார்? கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறதா அதுக்குண்டான ஒரு என்ட்ரி பாயிண்டோ தவிர வேற எதுவும் கிடையாது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஜெனரேஷன் தலைமுறையாக எல்லோருக்கும் அவர் சொந்தமானவர். கொர்நேலியு குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யூதர்களுக்கு மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து சொந்தம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே புறஜாதியான் ஆகிய கொர்நேலியுடைய வீட்டிலே ஒரு ஜெபம் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவன் மீதும் இறங்கி அவன் குடும்பத்தின் அத்தனை பேருக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வாக்கு தத்தத்தை யாருடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னால், யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அடிப்படை இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம் பாவம் மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவத்தை நாம் ஜெயம் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியாது. அப்படி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியல, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஆவியானவர் நமக்குள்ள வந்து செயல்பட முடியாது. நமக்குள்ள பாவத்தையும் நமக்குள்ள இச்சையையும் நமக்குள்ள துன்மார்க்கத்தனத்தையும் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர முடியாது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமான காரியங்களையே தயவு செய்து வாக்குத்தத்தமா எடுத்துக்காதீங்க. உலக பிரகாரமான வாக்குத்தத்தங்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் அதை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆனா பைபிள்ல வேதாகமத்துல சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வாக்குத்தத்தம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தம், சாந்தம், அன்பு, பொறுமை, இரக்கம், இந்த மாதிரியான ஆவிக்குரிய கனிகள், இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்கள் தான் தேவ பிள்ளைகள் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக, அதிக விருப்பம் கொண்டவர்களாக இருக்கணும்.